ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் ஆப்பம் வித் வடகரி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அடுத்து 1 டம்ளர் பச்சரிசி, மாவு பச்சரிசி எடுத்துக்கலாம். இது கூட அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து. இது மூணையும் 4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்கு நல்லா 4 தடவை நல்லா கழுவிடணும். அரிசியும் பருப்பையும் கழுவிட்டு ஊற வைக்கணும். அடுத்து ஒரு அரை கப் அவுள் எடுத்திருக்கேன். இது 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சா போதும். 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு ரெண்டையும் நம்ம அரைக்கணும். நான் இப்போ அரிசி கூடயே நம்ம சவ்வரிசி ஒரு 2 ஸ்பூன் அதை பவுடராக்கி அதையும் நம்ம கலந்துக்கலாம். இதை ஏன் பவுடராக்கி கலக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் நல்லா அரைப்பிடும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அரிசியை நம்ம மிக்ஸி சார்ஜ் மாற்றிக்கலாம். ஒரு 2 டைமாக போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். இந்த அரிசி கூடயே 1 முடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதையும் கலந்துக்கலாம். அரை கப் அவுள் இப்படி நல்லா ஊறி இருக்கணும். 1 மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கோம். நல்லா ஊறின அவுளை அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 2 டைமாக போட்டுக்கலாம். இது கூட ஒரு இளநீ தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இளநீ தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டு போல் நல்லா அரைச்சிக்கிறலாம். மாவு எல்லாமே நல்லா ஆட்டியாச்சு. இப்படி ஃபைன் போல் பேஸ்ட் அரைச்சிக்கிறணும். இளநீ தண்ணி இல்லைன்னா தேங்காய் தண்ணி கூட ஊற்றிக்கிறலாம். இப்போ நல்லா 1 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கையில் அடித்து நல்லா பிணைஞ்சி வச்சுக்கிறலாம். இந்த மாவு ஒரு 4 மணி நேரத்துக்கு புளிக்கட்டும். இப்போ வடகரி ரெடி பண்ணலாம். 1 டம்ளர் கடலைப்பருப்பு ஊற வச்சு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டி மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும், இல்லைன்னா அடியில் நல்லா ஆட்டிட்டு மேலாக பருப்பு அரைப்படாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வடகரிக்கு தேவையான 1 ஸ்பூன் சோம்பு, இதுக்கு தேவையான உப்பு, இதை போட்டு கரகரப்பாக அரைச்சிக்கலாம். இப்படின்னா 1 பாதிமையாக கரகரப்பாக அரைச்சிக்கிறணும் கடலைப்பருப்பு, உப்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்ததை நம்ம தோசை தட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதை நல்லா தட்டிடலாம். இப்படி இருக்கிற மாவை எல்லாத்தையுமே ஒரு அடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வடகரி செய்கிறதுக்கு. இதை அப்படியே பெரட்டி போட்டு இப்படி எடுத்துக்கலாம். இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இப்படி அடை மாதிரி தட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடகரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. சோம்பு, பிரியாணி லீஃப், கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சோம்பு பொரியவும் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக. இதை நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு, இதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய், அதையும் கலந்து விட்டுக்கலாம். மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து ஒரு 4 தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சு அதை கலந்துக்கலாம். தக்காளியெல்லாம் நீரெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இந்த வடகரிக்கு தேவையான கல்லுப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து 3 ஸ்பூன் மிளகாய் பொடி, 3 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா இல்லாட்டி கறி மசால் பொடி இருந்துச்சுன்னா அது ஒரு ஸ்பூன். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கலாம். எல்லா மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இப்போ குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஒரு அரை முடி தேங்காயை ஆட்டி அதை பால் எடுத்து வச்சுருக்கேன், இதை கலந்துக்கலாம். வடகரிக்கு எப்போயுமே வந்து கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் லிக்விடு தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அந்த அடையை தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி உள்ளே போடையில் அது சரியாக இருக்கும். இது ஒரு கொதி மட்டுக்கு வரட்டும். தேங்காய் பால் ஊற்றியாச்சு அப்படின்னா ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வரட்டும். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அடையை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். சிறுசும் பெருசுமாக கட் பண்ணணும். பூராத்தையும் வந்து இதில் கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஹைதராபாத் வடகரி ரெடி ஆயிடுச்சு. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிஞ்சளவுக்கு ஆப்ப சோடா இதை கலந்துக்கலாம். அப்போ தான் வந்து ஆப்பம் நல்லா வரும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆப்பச்சட்டி காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மாவை கலந்து ஊற்றிக்கலாம். மாவு வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. மூடி வச்சிடலாம். சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஹைதராபாத் வடகரி வித் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதே மாதிரி வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.